அப்போ வந்து நான் வந்து ரோபோ டான்ஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு ரோபோ டான்ஸ் பண்ணால் ஒரு ஸ்டேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்து 100 ரூபா கொடுப்பாங்க, 150 ரூபா கொடுப்பாங்க. அப்போ வந்து எனக்கு ஷோ கொடுத்து 1000 ரூபா கொடுத்த ஒரே ஆள் வந்து அர்ச்சம்மா தான். ஆஹா சூப்பர். ஆமாம், ஏன்னா அப்போ வந்து கோயில் திருவிழா நிறைய அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ எல்லாம் கார்பரேட் ஈவெண்ட் வந்துருச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லாக நான் தூங்கவே மாட்டேன். கார்பரேட் ஈவெண்ட் வந்துச்சுன்னா ஆத்தாடி எப்படி இன்னைக்கு ஒரு 1000 ரூபா வந்துடும் போல்றா, இந்த மாதம் வாடகை அடைச்சிடலாம், நைட்டு செகண்ட் ஷோ படம் பார்த்துலாம், 4 ஃப்ரைட் ரைஸை வாங்கிடலாம், அப்படி ஒரு மனக்கணக்கு போட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி டயத்தில் வந்து அப்போல்லாம் மேடம் தான் பதிஞ்சு வச்சுருப்பேன். அர்ச்சலா மேடத்துட்டு இருந்து கால் வருதுலாம் தலகால் புரியாமல் ஆடுவேன். ஏன்னா கார்பரேட் ஷோ நிறைய பண்ணுறது அவங்க தான். அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம போரூர் பூந்தமல்லி பிரிட்ஜுக்கு ரைட் சைடில் ஜான்சன் லிஃப்ட் கம்பெனி, அங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு 1500 ரூபா வந்து கவரில் வச்சு கொடுத்த ஃபஸ்ட்டு ஆள் இவங்க தான். நான் 2000 தொலைக்காட்சின்னு வந்து தொலைக்காட்சியில் என்னுடைய ஷோ வந்ததுமே இளமை புதுமைன்னு இவங்களுடைய ஷோ தான். இவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுதான் என்னுடைய முதல் பிரவேசமே. ஸோ அதுக்கு வந்து தேங்க்யூ. கடின உழைப்பு இல்லைன்னா 4 நூற்றாண்டு வந்து நம்ம சினிமாலையும் சரி, அதுலேயும் நம்ம பார்க்குற ஃபீல்டுன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு கோவில் திருவிழாவாக இருக்கட்டும், ஒரு கார்ப்பரேட் ஷோவாக இருக்கட்டும், ஒரு ஷோவை கொண்டு போகிறது வந்து இப்போ உங்களுக்குமே ஒரு ஷோவை கொண்டு போகிறது கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவோம். எந்த இடத்துல தோண்டு போனாலும் அதை வந்து நிப்பாட்டுறது வந்து ஆங்கர் கையில் தான் இருக்குது. அதை மேனேஜ் பண்ணி, ஏன்னா இங்கே உங்களுக்கு வந்து இங்கே ஒன்று மாட்டி விட்டுருவான். ஒன்றும் இல்லை, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வைங்களேன், நான்லாம் பட்டிருக்கேன் பாடு. இங்கே ஒன்று மாட்டி விட்டுருவான். ஓகே, இப்போ அடுத்து வந்து சூப்பரான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஓ மை காட் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கெஸ்ட் நமக்காக வந்திருக்காங்க பார்த்தா அவன் அப்போ தான் சிரிச்சு எல்லாத்தையும் கை கொடுத்து அவன் ஃபோட்டோ எடுத்துட்டு வர்றதுக்கு லேட் ஆயிரும், எம்டி ஆயிரும். உடனே அந்த இடத்துல அதை வந்து கவர் பண்ணி சிரிச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணி அங்கே வர்றதை காதில் வாங்கி இங்கே பேசுகிற ஆளுக்கு பதில் சொல்லி, இங்கே அவார்டு கொடுக்குறவங்க அவார்டு வாங்குறவங்க அவங்களுக்கு கேட்குற கொஸ்டின்னு, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஒரு ஈவெண்ட்டை முடிச்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி 25 நூற்றாண்டுகளை கடந்தும் இன்னும் சிறப்பாக தன்னுடைய வேலையை லவ் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து காட் பிளஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் ஆரம்பத்துல இருந்து நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அக்காவை. இன்னைக்கு வந்து ஐ திங்க் அவங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருக்காங்க சின்ன திரையில. ஒரு மொமெண்ட் பார்த்து வியந்திருப்பீங்களே, எப்படி ஒரு இந்த மனுஷி இவ்வளோ பண்றாங்க, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்க பார்த்து? எங்களுக்குலாம் லவ் தான்மா, வியந்தெல்லாம் பார்க்க முடியாது. ஒருத்தர் ரொம்ப லவ் பண்றோம் நாங்க. இவங்களுடைய இங்கிலீஷ்க்கு நான் வந்து மிகப்பெரிய அடிக்ட். அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற வந்து ரொம்ப பேர் குறைச்சி தான் நம்ம சொல்ல முடியும் பெண்களில். அதில் வந்து ரொம்ப அழகாக இங்கிலீஷில் வந்து ஒரு கார்ப்பரேட் ஷோனா அந்த லெவலுக்கு எப்படி போகணும், அதே ஒரு வந்து நம்ம பெஞ்சு சீட்டுன்னு சொல்லுவோம்ல, மண்ணை குமிச்சு உட்காந்து படம் பார்க்குறோம்ல, அவனுக்கு போனாலும் அங்கே சேலையை மறித்து கட்டிக்கிட்டு ஆங்கர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ தான் அதை அவங்களெல்லாம் சமாளிக்க முடியும். இப்படி வந்து A to Z வரையும் எல்லா கேட்டகரியுமே அவங்க வந்து சமாளித்து வரக்கூடிய ஒரு கேட்டகரின்னா அது அர்ச்சம்மா தான். சரி, ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் 2 பேரும். நீங்க அந்த ஒரு இங்கிலீஷ்ல ஏதாச்சும் பாராட்டுங்களா? ஆரம்பத்துல வந்தோடனே கேட்டேன். ஆக்சுவலி